ஐ வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ். ரொம்ப சிம்பிளான சென்டென்ஸ். ஐ ஆம். ஐ அப்படின்னா நான், ஆம் அப்படின்னா இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ஐ ஆம் ஹியர். ஹியர்னா இங்கே, நான் இங்கே இருக்கிறேன். ஐ ஆம் ஹியர் டு டாக். இந்த டாக் அப்படின்னா என்ன அர்த்தம்? பேசுறது. ஓகே, அந்த டு டாக் அப்படின்னா பேச இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். இப்போ இதை ட்ரை பண்ணுங்களேன். ஐ ஆம் நான் இருக்கிறேன், நான் அங்கே இருக்கிறேன். முதல் சென்டென்ஸில் ஹியர் அப்படின்னு பார்த்தோம். இது வந்து அங்கே, நான் அங்கே வாங்குவதற்காக இருக்கிறேன். ஓகே, இந்த சென்டென்சஸை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு. ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ட்ரை பண்ணுங்கள். தப்பு இருந்தாலும் பரவாயில்ல. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஹியர் அப்படின்னா இங்கே, தேர் அப்படின்னா அங்கே. ஐ ஆம் தேர், நான் அங்கே இருக்கிறேன். ஸோ பை அப்படின்னா வாங்குறது, பியூஒய். டு பை அப்படின்னா வாங்க இருக்கிறேன், வாங்குவதற்காக இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ஐ ஆம் தேர் டு பை. இந்த வாக்கியத்தை ஒரு லாங் சென்டென்ஸாக நம்ம மாற்றுவோம். ஐ ஆம் தேர் டு பை. நான் சில புத்தகங்கள் வாங்க அங்கே இருக்கிறேன், நான் மதுரையில் இருக்கிறேன். இப்போ இந்த ரெண்டு வாக்கியங்களையும் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் முடியும். ஐ ஆம் தேர் டு பை. ஐ ஆம் தேர் டு பை சம் புக்ஸ். சில புத்தகங்கள் வாங்குவதற்காக. டு பை சம் புக்ஸ். நான் மதுரையில் இருக்கிறேன். ஐ ஆம் இன் மதுரை. நான் மதுரையில் என் நண்பரை சந்திக்க இருக்கிறேன், நான் மதுரையில் கோயிலுக்கு செல்ல இருக்கிறேன். இந்த ரெண்டு வாக்கியங்களையும் நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப் பண்ண வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். நான் வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. இந்த வாக்கியங்களை இங்கிலீஷில் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஐ ஆம் இன் மதுரை. ஐ ஆம் இன் மதுரை டு மீட் மை ஃப்ரெண்ட். டு மீட், இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. டு மீட், டு மீட் மை ஃப்ரெண்ட். ஐ ஆம் இன் மதுரை டு விசிட் டெம்பிள். கோயிலுக்கு செல்ல இருக்கிறேன். டு கோ டு டெம்பிள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நான் வர்றேன் அப்படின்னா ஐ கம், நான் போகிறேன் அப்படின்னா ஐ கோ, நான் சாப்பிட்றேன் அப்படின்னா ஐ ஈட். ஓகே, இப்போ நான் இங்கு வருகிறேன், நான் இங்கு சோதனை செய்ய வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். ஐ கம் ஹியர், நான் இங்கு வருகிறேன். ஐ கம் ஹியர் டு செக், நான் இங்கு சோதனை செய்ய வந்திருக்கிறேன். இந்த டு செக் இது வந்து இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். செக் அப்படிங்கிறது மெயின் வேர்ப், சோதிக்கிறது, சோதனை செய்கிறது அப்படிங்கிறதுக்கு செக். நவ் ட்ரை தீஸ் சென்டென்சஸ். உங்களால் ஈஸியாக ஃப்ரேம் பண்ண முடியும். கிராமர் மிஸ்டேக் இருந்தாலும் பரவாயில்ல, ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஐ கோ டு சென்னை டு பை எ கார். நான் சென்னைக்கு போகிறேன். டு பை எ கார், கார் வாங்குறதுக்காக சென்னைக்கு போகிறேன். ஐ கோ டு காலேஜ் டு அட்டெண்ட் அன் எக்ஸாம். நான் எக்ஸாம் அட்டன் பண்ண போகிறேன், அதுக்காக காலேஜுக்கு போகிறேன். ஐ கோ டு ஷாப் டு பை எ பென். நான் கடைக்கு பேனா வாங்க செல்கிறேன். ஸோ இந்த டு பை, டு அட்டெண்ட் ரெண்டுமே இன்ஃபினிட்டிவ் வேர்ப்ஸ். நாங்கள் பழைய மாணவர்கள், நாங்கள் அனைவரையும் சந்திக்க இங்கே இருக்கிறோம். நீங்கள் புதிய மாணவர்கள், நீங்கள் உங்கள் பெயரை பதிவு செய்ய இங்கே இருக்கிறீர்கள். இங்கு அப்படிங்கிறதுக்கு ஹியர். ஓகே, ஐ ஆம் ஹியர் அப்படின்னா நான் இங்கு இருக்கிறேன். ஐ ஆம் ஹியர். அப்போ நீங்கள் இங்கே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு எப்படி சொல்லணும்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். வி ஆர் ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ், நாங்கள் பழைய மாணவர்கள். வி ஆர் ஹியர், நாங்கள் இங்கே இருக்கிறோம். டு மீட் ஆல், அனைவரையும் சந்திக்கிறதுக்கு இங்கே இருக்கிறோம். யூ ஆர் நியூ ஸ்டூடெண்ட்ஸ், யூ ஆர் ஹியர் டு ரிஜிஸ்டர் யுவர் நேம். நீங்கள் எல்லாருமே இங்கே இருக்கிறீங்க, எதுக்காக? டு ரிஜிஸ்டர் யுவர் நேம்ஸ், உங்களுடைய பெயரை பதிவு செய்வதற்காக. அவர்கள் நம்மை பார்ப்பதற்கு இங்கு இருக்கிறார்கள். அவர் நம்மிடம் பேசுவதற்கு இங்கு இருக்கிறார். அகைன் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். They are here to see us. ஓகே, டு see அப்படிங்கிறது இன்ஃபினிட்டிவ். They are here to see us. அவர்கள் நம்மை பார்ப்பதற்கு இங்கே இருக்கிறார்கள். He is here to talk with us. With us, நம்மகிட்ட பேசுறதுக்கு. ஓகே, டு talk with us. He is here, அவர் இங்கே இருக்கிறார்.
ஸோ ஹீ இஸ் ஹியர் டு டாக் வித் அஸ். ஸோ இந்த மாதிரி நீங்களாக தமிழ் வாக்கியங்களை இமேஜின் பண்ணுங்கள், அதை இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.